இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜப்பான்காரன் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரில் ஒரு குண்டை போட பதிலுக்கு அமெரிக்காக்காரன் ஹிரோஷிமா நாகாசாகி மேலே குண்டை போட்டு அவன் வெயிட்ட கட்டன்னு சொல்லிட்டு ஒரே போர்க்களமாக இருந்த டைமில் ஜப்பானில் இந்த மக்கள் வாழ வழி இல்லாமல் வேறு நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் பூந்தாங்க. அதில் கனடாவும் ஒன்று. கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ண கனடாக்கு ஜப்பான்காரன் மரியாதை நிமித்தமாக ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 1959 ஜாப்பனீஸ் அம்பாசிடர் டு கனடாவாக இருந்தவர் அவங்க நாட்டில் வளரக்கூடிய இந்த சக்குரா மர கன்றுகளை இங்கே கொண்டு வந்து கொடுக்க இன்னைக்கு அந்த செடியெல்லாம் பெரிய பெரிய மரமாகி வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு பூ பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கனடா வந்து நான் பார்த்து வியக்கிற ஒரு சில விஷயத்தில் இது ஒன்று. சில நேரம் பார்த்தா எங்கடா போனீங்க ஈக்காக்கவே காணன்ற மாதிரி இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க இருந்து வரீங்க கரெக்டா டைமுக்கு கூடிறாங்க இல்லையான்ற மாதிரி இருக்கு. கனடா வேற ஃப்ரீசருக்குள்ள இருந்து எடுத்து வச்ச பியோ பாட்டில் மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ பேர் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த செர்ரி பிளாசம் சீசன்றது லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் இருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே வர 2 வாரம் தான். இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் தான். ஒரு வேலை போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நல்ல பிக்னிக் செட்டப்போட ஒரு பிளாங்கெட் ஸ்நாக் ஃபுட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுல இருந்தே ரெடியா பேக் பண்ணி எடுத்து கொண்டு போயிருங்க. ஒரு புத்தினியே $12 வித்துட்டு கிடக்காங்க. நான் வேற வழி இல்லாம இந்த ஹாட் சாப்பிட போச்சு. அப்புறம் என்ன, அந்த ஃபாலோ பண்ண மட்டும் மறக்காம தட்டி விட்டு போயிருங்க.